ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்து இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்டு உடைய வார்த்தைகளை தியானம் பண்ண நீர் கொடுத்த கருவியை நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட ஆண்டவரே அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தாவே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்ததாக இந்த நாளில நாம் தியானிக்க போற வசனங்கள் 119வது சங்கீதம் 137வது வசனம் முதற்கொண்டு 144வது வசனம் வரைக்கும் 8 வசனங்கள். இந்த 8 வசனத்துக்கு தலைப்பு என்னன்னு சொன்னா, கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் நியாயம் செய்கிறவர் என்று தலைப்பு கொடுக்கலாம். இந்த 8 வசனங்களில் நீதி என்று 4 முறை எழுதப்பட்டுள்ளது, 4 முறை சொல்லப்பட்டுள்ளது. இந்த 8 வசனங்களில் இந்த சங்கீதத்தை எழுதினவர், பாடினவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் நியாயத்தீர்ப்பு செய்கிறவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் வார்த்தையானவர், கர்த்தர் கட்டளை கொடுத்தவர் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை, இந்த வசனங்களை எழுதினவர் தேவனை நோக்கி, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள், நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் உண்மையானவைகள், என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது உலகத்துல பிறந்த எல்லா ஜனங்களுக்கும், கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார். ஒரு உதாரணம் சவுல் ராஜா கூட கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தார். சவுல் ராஜாவான பிற்பாடு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அந்த சவுல் ராஜா அதெல்லாம் மறந்து விட்டார். அதன் பிற்பாடு அந்த தாவீது அந்த சவுல் ராஜா கர்த்தருடைய கட்டளைகளை மறந்து விட்டு நடந்து கொண்டபடினால ஒரு உதாரணம், பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது, என் சத்துருக்கள் கர்த்தருடைய கட்டளை எல்லாம் வசனங்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். மறுபடியும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உமது வார்த்தை புடமிடப்பட்டது, அதில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அதாவது உடைய வார்த்தைகளை நான் பிரியமா இருக்கிறேன். உமது கட்டளைகளை நான் மறக்க மாட்டேன். உம்முடைய நீதி நித்திய நீதி, உமது வேதம் சத்தியம். ஆண்டவரே, எனக்கு நெருக்கமும் கஷ்டமும் வந்தாலும் நான் உம்முடைய கற்பனைகளை மறக்க மாட்டேன். உம்முடைய கற்பனைகள் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது என்னுடைய துன்ப நேரத்திலும் துக்க நேரத்திலும் போராட்ட உபத்திரங்கள் நேரத்திலும் உடைய கற்பனைகள் தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, உடைய கட்டளைகள் தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதுன்னு சொல்கிறார். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அதாவது இந்த சங்கீதக்காரர் என்னை உணர்வுள்ளவனாக்கும், உடைய கற்பனைகளை கட்டளைகளை மறக்காமல் நினைவு கூர்ந்து கை கொண்டு நடக்கும்படி எனக்கு உணர்வு தாரும். அப்பொழுது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உமக்கு பயப்படுகிற பயத்துல, கீழ்ப்படுகிற நானு பிழைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த 8 வசனங்கள்ல ஒரு வசனத்தை தியானிப்போம். அதாவது 141வது வசனம், 119வது சங்கீதம் 141வது வசனம். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றார். இந்த வசனத்தை தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். ஆண்டவரே, நான் சிறியவனா இருக்கிறேன், நான் அசட்டை பண்ணப்பட்டவனா இருக்கிறேன், ஆனாலும் உம்முடைய
கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன்னு சொன்னார். இந்த வசனத்துக்கு நான் தாவீதை நான் உதாரணமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு 7 காரியங்கள், 7 வசனங்கள், 7 வசனங்களும் வாசிக்கிறதுக்கு நேரம் போதாது. அப்படினால நான் அப்படியே அந்த கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். தாவீது ராஜாவை யாரெல்லாம் சிறியவன் என்று சொன்னார்கள், யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்கள் என்று மட்டும் நமக்கு தெரிந்த காரியம்தான். இருந்தாலும் அதை ஒரு விஷயம் தியானம் பண்ணுவோம். முதலாவது, தாவீது ராஜாவுடைய தாயும் தகப்பனும் எதிர்பாராத நேரத்துல கடைசியாக நீண்ட நாட்கள் கழித்து தாவீது 8வது மகனாக பிறந்தபடினால அந்த நேரத்துல தன்னுடைய குழந்தையாகிய குமாரனாகிய தாவீதை தாயும் தகப்பனுமே அசட்டை பண்ணினார். இவன் ஏன் பிறந்தான், இப்பொழுது ஏன் பிறந்தான், எங்களுக்கு அவமானத்தை கொண்டு வர பிறந்தான் என்று சொல்லி அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் ஆசைப்படவில்லை, சந்தோஷப்படவில்லை, அசட்டை பண்ணினார்கள். அதனால்தான் தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்துல பாடும்போது, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவர் சொல்றார். 2வது காரியம், தாவீது கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு அவருடைய தகப்பன் ஈசாய் தாவீதிடத்துல, உன்னுடைய சகோதரர்கள் இராணுவத்தில் இருக்கிறார்கள், அவர்களை போய் நலம் விசாரித்து விட்டு அவர்களுக்கு இந்த தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு என்று அனுப்பின பொழுது அதை கொண்டு போனான். தாவீது கொண்டு போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு தன் தகப்பன் கொடுத்த தின்பண்டங்களை கொடுத்த பொழுது அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை யாரிடத்துல விட்டு விட்டு வந்தாய், இங்க எதற்காக வந்தாய், வந்தாயா, கொடுத்து விட்டாயா, போய்கொண்டே இருந்து அசட்டை பண்ணுகிறார். தாவீது அங்க இருக்கிற நிலவரத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இராணுவம், கோலியாத் ஒரு பக்கம், அவன் தேவனை தூஷிக்கிற விதம், இது எல்லாவற்றையும் பார்த்து அங்கும் இங்குமாக ஓடி அங்கங்க விசாரிக்கிற பொழுது இன்னுமாக அசட்டை பண்ணுகிறார்கள். நீ வந்த வேலையை பார்த்துட்டு போகாம உனக்கு என்ன அங்க இங்க பேச்சு, உன்னால என்ன செய்ய முடியும், இஸ்ரவேல் ராணுவமே ஒண்ணும் செய்ய முடியல, சவுல் ராஜாவே ஒண்ணும் செய்ய முடியல, அந்த கோலியத்தை எதிர்க்க முடியல, யாருக்கும் தைரியம் இல்லை, நீ சின்ன பையன், நீ எதுக்கு இங்க எல்லார்கிட்ட போய் விசாரிக்கிற அப்படின்னு அசட்டை பண்றாங்க அவருடைய சகோதரர்கள். 3வது காரியம், அங்க தாவீதை விசாரித்த பிற்பாடு அவங்க சொல்றாங்க, கோலியாத்தை கொல்லுவர்களுக்கு சவுல் ராஜா தன்னுடைய மூத்த மகளை கொடுத்து திருமணம் செய்ய போகிறார் என்று சொல்லி, வெகுமதிகளை கொடுக்க போறான்னு சொல்லி, அப்போ தாவீது நான் அந்த கோலியாத்தை கொண்டு போடுவேன்னு சொல்லும் போது தாவீதை சவுல் ராஜாவிடத்துல கொண்டு போய் எழுதுறாங்க. சவுல் ராஜா தாவீதை பார்த்த உடனே அசட்டை பண்றான். நீ ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிற, சின்ன பையனா இருக்கிற, அவன் ஒரு ராட்சசன், அவன் யுத்த வீரன், யுத்தம் பண்ணுகிறவன், பலசாலி, நீ பலவீனமா இருக்கிற, சின்னவனா இருக்கிற, உனக்கு யுத்தம் பண்ண தெரியாது, உன்னால முடியாது, நான் அவனை எதிர்த்து ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணுங்க. அப்போ தாவீது சொல்லுகிறார், ராஜா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை, நான் காட்டுல ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு முறை சிங்கம் என்னுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு போனது, நான் அதை தொடர்ந்து போய் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டு சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை நான் விடுவித்துக் கொண்டு வந்தேன், தப்பித்துக் கொண்டு வந்தேன். இன்னொரு முறை கரடி என்னுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்துக் கொண்டு போகும்போது அந்த கரடியுடைய வாயை கிழித்து போட்டு என்னுடைய ஆட்டுக்குட்டியை நான் காப்பாற்றினேன்.
கரடிக்கும் சிங்கத்துக்கும் காப்பாற்றின தேவனாய் கர்த்தர் இந்த கோலியாத்துடைய கையிலிருந்து கூட என்னை காப்பாற்றுவார். ஆகினால நான் அந்த கோலியாத்தை எதிர்த்து நான் கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சவுல் தாவீதை அசட்டை பண்ணு, உன்னால முடியாது, சரி முடிவு இருந்தா போய் பார் அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ண. 5வது காரியம், தாவீது போயிட்டு அந்த கோலியாத்தை சந்திக்கிறார். 4வது காரியம், தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்ற பொழுது கோலியாத் தாவீதை பார்த்து சிரிக்கிறான், அசட்டை பண்ணுகிறான். அந்த சவுல் சொன்ன மாதிரி நீ சின்ன பையனா இருக்க, உன்னால என்னை எதிர்த்து நிற்க முடியாது, இவ்வளவு பெரிய ராணுவ கூட்டமே பயப்படுறாங்க, அதுவும் இல்லாம நீ பட்டயத்தோட ஈட்டியோட வராம கல்லுகளை கொண்டு வருகிறாய், கல்லுகளை கொண்டு வருகிறதுக்கு நான் என்ன நாய் அடிக்க கல்லு கொண்டு வர மாதிரி கல்லு கொண்டு வர, அந்த கல்லு கொண்டு வந்து நீ என்ன செய்ய முடியும், உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை என்ன செய்யறேன் பார், நீ அப்படியே பீஸ் பீஸா கிழித்து ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த கோலியாத்து தாவீதை அசட்டை பண்ணுகிறான், கேர்லெஸ்ஸா நினைக்க. 5வது காரியம், தாவீது கர்த்தருடைய நாமத்தினால இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தினால போய் அந்த கோலியாத்தை கொன்று போட்டார். சரி, அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா 5வது காரியம், தாவீதும் அவருடைய ஆட்களும் வனாந்தரத்துல காட்டில் இருக்கும்போது அவளுக்கு ஆகாரம் தேவைப்பட்டது. அப்போ அவரோடு கூட ஆட்களை அனுப்பி நாபால் இடத்துல போய், நாபால் அங்க ஆட்டு முடிகளை மயிர்களை கத்தரித்து கொண்டு இருக்கிறான், விருது செய்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் போய் தாவீது அனுப்பி வைத்தார், எங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கூட கேட்டு வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சார். அப்போ தாவீது அனுப்பின ஆட்கள் போனாங்க, போயிட்டு தாவீதுடைய நாமத்தினால தாவீதுடைய பேரை சொல்லி தாவீது அனுப்பி வச்சார். தாவீது ஆட்கள்னாங்க, எங்களுக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது, நீங்க எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாபால் தாவீதையும் தாவீதுடைய ஆட்களையும் அவமானப்படுத்துகிறார், அசட்டை பண்ணுகிறார். தாவீது குறித்து அந்த நாபாலுக்கு தெரிந்திருக்கிறது, ஆனாலே தெரியாத வரை தாவீது யார், சவுல் யார், எஜமான்களை விட்டு ஓடுகிறவர்கள் இன்று அநேகர் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்க முடியாது. தாவீது சொல்லி அனுப்பிட்டு நான் ஆகாரம் கொடுத்துடணுமா, நீங்க வந்தா நான் ஆகாரம் கொடுத்துடணுமா, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணுகிறான். சரி, ஆகாரம் தானே கேட்டாங்க, கொடுத்து அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வேணும் கொடுக்கலாம்னு நினைக்கலாம். அவங்க பசியா இருந்த நேரத்திலையும் பட்டினியா இருந்த நேரத்திலையும் கூட அவன் அசட்டை பண்ணுகிறான். தாவீது யார், ஈசாயின் மகன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணுகிறான். அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. ரைட், அடுத்து 6வது காரியம், தாவீது ராஜாவான பிற்பாடு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியே பால யூதாயாவில இருந்து கொண்டு வரார். கொண்டு வரும்போது மறுபடியும் ஏதோ வீட்டிலிருந்து கொண்டு வரும்போது 2 இடத்துல இருந்து கொண்டு வரும்போது தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி நடனம் ஆடுகிறார், சந்தோஷமாய் கொண்டு வருகிறார், ஆரவாரத்தோடு கொண்டு வருகிறார். 30,000 ஜனங்களோடு போய் கொண்டு வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா கொண்டு வர்றாங்க. அதை சீயோனுக்கு கொண்டு வரும் பொழுது தாவீதுடைய மனைவி மீகாள் தாவீதை பார்த்து, தன்னுடைய கணவனை பார்த்து, ராஜாவை பார்த்து, கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வருகிற தாவீதை பார்த்து அசட்டை பண்ணுகிறார். நீ எல்லாம் ஒரு ராஜாவா? ராஜா இப்படிதான் வஸ்திரம் இல்லாமல்
ஆட்டம் ஆடுகிறதா, பாட்டு பாடுகிறதா, அதுவும் ஜனங்களுக்கு முன்பாக. இதெல்லாம் யார் செய்யறது? சாதாரண ஜனங்கள் தான் ஆடுவாங்க, பாடுவாங்க. ராஜா ரதத்துல, ராஜா குதிரை மேல வரலாம், நீ வந்துட்டு தரையில் இப்படி டான்ஸ் போட்டு வரே அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணினார், அற்பமாக எண்ணினார், கேலி செய்கிறார், கிண்டல் செய்கிறார். ஆனால் தாவீது சொல்கிறார், நான் இன்னும் நேசனான், நான் இன்னும் ஆடுவேன், நான் இன்னும் பாடுவேன் என் கர்த்தருக்கு முன்பாக. ஆடுகள் பின்னாடி போய் கொண்டது என்னை கர்த்தர் கொண்டு வந்து ஒரு ராஜாவாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும், 12 கோத்திரங்களுக்கும், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக்கினார் என்று சொன்னால், கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும்போது நான் இன்னும் அவருக்கு முன்பாக எப்படி வேண்டாலும் பாடுவேன், ஆடுவேன் என்று சொல்லுவேன். மீகாள் அசட்டை பண்ணினாலும் தாவீது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அதனால என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். மீகாள் மலடியாய் இருந்தாள், பிள்ளை பெறாமல் இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறேன். ஆனாலும் இந்த மீகாள் மனைவி கணவனை இங்க அசட்டை பண்ணினார். 7வது காரியம், தாவீது ராஜான காலத்துல அம்மோன் புத்திரருக்கு ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் நாகாஸ். அந்த நாகாஸ் மரித்த பிற்பாடு அவருடைய மகன் வந்து ஆனோன் என்பவன் ராஜாவானான். நம்ம ஒரு கொஞ்சம் சின்ன வயசு. அதனால தாவீது ராஜா அதை கேள்விப்பட்டு தன்னுடைய ஆட்களை அனுப்புறார். நாகாஸ் ஒரு நல்ல மனுஷன், அவர் மரித்து போயிட்டாரு, அவருடைய மகன் சின்ன வயசுல ராஜாவா இருக்கிறாரு, அவர் வேதனோடு இருப்பாரு, துக்கத்தோடு இருப்பாரு, கவலையோடு இருப்பாரு, நீங்க போயிட்டு தாவீது ராஜா அனுப்பி வைத்தாருன்னு சொல்லிட்டு துக்கம் விசாரித்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு தைரியப்படுத்திட்டு, உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் தாவீது ராஜா செய்யறேன்னு சொல்றாரு, நீ எப்போ வேணாலும் தாவீது ராஜா இடத்துல கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு தைரியம் சொல்லிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாரு. அப்போ தாவீது ராஜா அனுப்பி வச்ச ஆட்கள் போனாங்க. போயிட்டு ஆனன் கிட்ட இடத்துல தாவீது ராஜா சொன்னதெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த ஆனன் இடத்துல வந்து மற்ற ஜனங்க, அவங்க நாட்டுக்காரங்க வந்து, தாவீது உன்னை வந்து உண்மையாகவே நலன் புலன் விசாரிக்க, துக்க விசாரிக்க ஆட்களை அனுப்பியிருக்க மாட்டான், இதான் சமயம், இதான் நேரம், அவங்க அப்பா செத்துட்டாரு, மகனுக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த நேரத்துல போயிட்டு நீங்க எல்லாம் உழவு பார்த்துட்டு வாங்க, வேவு பார்த்துட்டு வாங்க, நாம இந்த நேரத்துல போயிட்டு அந்த ஆணுணவை கொண்டு போட்டு அந்த தேசத்தை நாம் எடுத்துக்கலான்னு அனுப்பி வச்சிருப்பான் தாவீது அப்படின்னு அவங்க ஆலோசனை சொல்றதுக்குள்ள எல்லாம் அந்த ஆணுன் என்ன செய்யறேன்னா, தாவீது அனுப்பி வைத்த ஆட்களை அவமானப்படுத்தி அசட்டை பண்ணி, அவங்களுடைய ஒரு பக்க மீசை தாடி சிரைத்து அவமானப்படுத்தி, அவருடைய வஸ்திரத்துல பாதிய கத்தரித்து போட்டு அவங்கள அனுப்பிச்சு. அந்த ஜனங்க போய் வந்து கொண்ட ஜனங்க அவமானப்பட்டு வந்ததுனால கேள்விப்பட்டு தாவீது ராஜா அவர்களுக்கு தேவையான ஆகாரம், தண்ணீர், வஸ்திரத்தை கொடுத்து, நீங்க இந்த நேரத்துல இப்படியே வந்து நாட்டுக்குள்ள வந்தா உங்களை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, உங்களுக்கு இன்னும் அவமானம் ஆயிடும், அதனால நீங்க வனாந்திரத்துல அங்கே தங்கியிருந்து நல்லா மீச தாடியெல்லாம் வளர்ந்த பிற்பாடு நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆகாரம், தண்ணீர் கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சார். இப்படி அந்த ஆணவன் தாவீது அனுப்பி வைத்த ஆட்களையும் அசட்டை பண்ணினான். இப்படி தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அநேக முறை வந்து அசட்டை பண்ணப்பட்டார், அற்பமாக எண்ணப்பட்டார், அநேகர் கேலி கிண்டல் பரியாசம் செய்தார். ஆனாலும் கூட கர்த்தர் தாவீதை போற இடத்துல எல்லாம் காப்பாற்றினார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது போற இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அவருடைய 40 வருஷ அரசாட்சியில தோல்வி என்பதே கிடையாது, எங்க போனாலும் வெற்றி தான். அப்பேற்பட்ட ஒரு ராஜாவாக தாவீது ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட
நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்து பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்த பிற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது என்னுடைய உறவினர்கள் அநேகர், நண்பர்கள் பல பேர் என்னை அசட்டை பண்ணினார். நான் வேலை செய்கிற இடத்துல கூட அசட்டை பண்ணினார்கள், அற்பமாக எண்ணினார்கள். இப்பொழுது போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி. ஆனால் ஒரு சில வருஷங்கள் கழித்து உறவினர்களிலும் நண்பர்களிலும் ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறார், நாங்கள் வேலை செய்கிறோம், நீ ஊழியம் செய்கிற கர்த்தருடைய வேலை செய்கிற, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிற்பாடு கல்வார் திருச்சபை ஊழியத்துக்கு வந்த பொழுது என்னுடைய சகோதரன் மறைத்து விட்டான். அதனால நான் மறுபடியும் திரும்பி போயிட்டேன். மறுபடியும் கல்வார் திருச்சி ஊழியத்துல சேர்ந்து கொண்டேன். அண்ணன் அவர்கள் என்னை சேர்த்து கொண்டார்கள் மறுபடியும் வந்த போது. அப்போது ஒரு சிலர் ஊழியர்களே, ஊழியத்துக்கு வந்தான், மறுபடியும் போயிட்டான், மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறான், மறுபடியும் போயிடுவான், இவன் எங்க ஊழியம் செய்ய போறான், இவனால முடியாது, இப்படி ஒரு சிலர் நினைத்தார்கள். ஆனாலும் கூட அசட்டை பண்ணினார்கள், அற்பமாக எண்ணினார்கள். ஆனாலும் கூட என் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருந்து ஏறக்குறைய ஒரு 25-26 வருஷங்களாக கல்வார் திருச்சபையிலேயே ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார், கிருபை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். போன மாதம் கூட அண்ணன் என்கிட்ட பேசும்போது, போன மாசம் அண்ணா என்கிட்ட பேசும்போது, தம்பி ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் தம்பின்னு சொன்னார். அவரு எந்த அர்த்தத்துல எதற்காக எப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆனாலும் தம்பி ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்துக்கிறார் சொன்னார். உண்மையாக ஆண்டவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஆண்டவர் கிருபை கொடுத்துக்கிறார். அப்படி கிருபையினாலதான் நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். இப்போ அநேகர் ஊழியக்காரர்கள் கூட நினைக்கிறாங்க, சகரியா போயிடுவான்னு நினைச்சோம், ஆனா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. கர்த்தருக்கே மகிமை உண்டாகப்பாங்க. கர்த்தருடைய கிருபைன்னு சொன்னா நாம ஊழியம் செய்ய முடியாது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, என்னுடைய தாவீது கூட ஒரு தாவீது ராஜாவை குறித்து ஒரு 7 காரியங்களை நான் சொன்னேன். நம்முடைய ஊழியர் பாதையில கூட அநேக தாயும் தகப்பனமாய் இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய அதாவது தாய் தகப்பனை போல இருக்கிறவர்கள் கூட நம்மளை அசட்டை பண்ணலாம். சகோதரர்கள், உலக பிரகாரமான சகோதரர்கள், இல்ல ஆவிக்குரிய பிரகாரமான சகோதரிகள் சொன்ன அவர்களை அசட்டை பண்ணலாம். சவுல் ராஜாவை போல அதிகாரிகள் அசட்டை பண்ணலாம், ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. கோலியாத், இப்படிப்பட்ட ராட்சசர்களும் நம்ம அசட்டை பண்ணலாம். நாபால் ஆகாரம் கேட்டு அனுப்பி வைத்து தாவீதை அசட்டை பண்ணினான். இப்படி கூட இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரனவே இதுக்கு தான் வர்றாங்க, இதுக்கு தான் செய்யறாங்க, இதுதான் ஒழித்து வந்திருக்காங்க, ஒழித்து இதுதான் செய்யறேன்னு சொல்லுவாங்க. இப்படி அசட்டை பண்ணலாம். வேலை இல்லாததுனால, வேலை செய்ய முடியாததுனால, சாப்பாட்டுக்காக ஊழியத்துக்கு வந்திருக்காங்க, ஊழியம் செய்யறாங்க அப்படின்னாலாம் கூட அசட்டை பண்ணலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மளை அசட்டை பண்ணுவதில்லை. அவருடைய ஊழியக்காரராக தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல அநேகர் இருக்காங்க, நம்மளை ஊழியக்காரராக தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, மனைவி அசட்டை பண்ணுங்க. மீகாள் நம்முடைய குடும்பத்துல கூட நம்முடைய ஒருவேளை ஊழியக்காரி, அதாவது மனைவிகள் கூட அசட்டை பண்ணுங்க. ஏன் ஊழியத்துக்கு வந்த, என்ன பிரயோஜனம், என்ன சம்பாதிச்ச பாரு. அவங்க வேலை செய்யறாங்க, உலக பிரகாரம் இருக்காங்க, அவங்களுக்கு வீடு எப்படி இருக்குது, வசதி எப்படி இருக்குது, வண்டி எப்படி இருக்குது, நீயும் ஊழி செய்யற, உனக்கு என்ன இருக்குது அப்படின்னாலும் கூட அசட்டை பண்ணலாம், கேவலமா பேசலாம்.
அற்பமா எண்ணலாம். ஆனாலும் தாவீது ராஜாவை ஆண்டவர் ஆசீர்வாதத்தார் உயர்த்தினார். மீகாள் மலடியாய் போனார். ஆணும் ஆறுதல் படுத்த வந்த ஜனங்களை உதவி செய்யறேன்னு சொல்லி அனுப்பிச்ச தாவீதை அசட்டை பண்ணினார். அதே போல நாம கூட அநேகருக்கு விசாரிக்க போவோம், ஆறுதல் சொல்ல போவோம், தைரியம் சொல்ல போவோம், ஜெபிக்க போவோம், வேத வசனத்தை சொல்ல போவோம். ஆனா அவங்க நினைப்பாங்க, இவர் வந்தது வேற எதுக்காக வந்திருக்கிறாரு, அவர் ஒரு எதிர்பார்ப்பாட வந்திருக்கிறாரு, இது கிடைக்கணும் வந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நம்மள அசட்டை பண்ணுவாங்க. உண்மையாவே நம்ம ஒரு பாரத்தோடு போயிருப்போம், வீட்டுக்கு போயிருப்போம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம், அங்க போயிருப்போம், இங்க போயிருப்போம். அவங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போவோம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போவோம், ஊழியத்தை செய்வோம். அவங்க நம்மள வேற விதமா நினைச்சு வேற விதமாக யோசித்து அசட்டை பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு இந்த 119 சங்கத்துல ஆண்டவரே உங்களுடைய சாட்சிகள், ஒரு வசனம் உங்களுடைய 144 வசனம், உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாட்சி. அவங்க அற்பமா நினைத்தாலே கூட ஆண்டவர் நம்மளை அற்பமா நினைக்கல. அதனால ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த 141 கூட, நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். நாம சிறியவர்கள் என்ன நினைக்கலாம், அசட்டை பண்ணப்படலாம், ஆனாலும் கூட நாம ஆண்டோடைய கட்டளைகளை மறக்காம, ஆண்டோடைய ஊழியத்தை மறக்காத, ஆண்டோடைய சமூகத்தை மறக்காம, ஜெபத்தை மறக்காம நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த 2024 வருஷம் ஜனவரி மாதம் முதற்கொண்டு இந்த டிசம்பர் மாதம் இந்த 17ஆம் தேதி வரைக்கும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, ஜீவனோட சுகத்தோட பலத்தோட வைத்து உடைய ஊழியத்தை செய்யவும், உடைய வார்த்தைகளை சொல்லவும் ஆண்டவரே நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக, தயவுக்காக, ஈவுக்காக, இரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அநேகர் அசட்டை பண்ணினாலும் அற்பமாய் எண்ணினாலும் எங்களை ஒரு ஆண்டவரே உடைய வேலைக்காரனாக, உடைய ஊழியக்காரனாக, உடைய சத்திய வசனங்களை போதிக்கிறவர்களாக எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்துகிற தேவன் இனியும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், இந்த ஜூமிடையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களையும், அவருடைய கைகளின் பிரயாசத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. கல்வார் திருச்சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நடத்துகிற தலைவர் அண்ணனுக்காக, அக்காவுக்காக, ஆண்டவரே 3 மரங்களுக்காக, 3 மரங்களுக்காக, பேர பிள்ளைகள் 8 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் சரீர சுகபலத்தை தாங்க, சரீர பிரகார வாழ்க்கை, ஆவிக்குறி பிரகார வாழ்க்கை ஆசித்தாங்க. ஒவ்வொருக்கும் ஆசைகளை பெருக்கப்படும், தீர்காசைகளை கட்டளிடும் வழிகளுக்கெல்லாம் அதிகார கர்த்தர் வழிகளால் தேவர்களை பாதுகாத்துக்கணும். அதே போல ஆண்டவரே சபை போதர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்ப தேவைகளை சந்தியும், சபையின் காரியங்களை சந்தியும். ஆண்டவரே சபை மக்களுக்கும், ஆண்டவரே ஊழியருடைய குடும்பங்களுக்கும் கிறிஸ்துமஸ் உள்ளான எல்லா தேவைகளையும் சந்தித்து கிறிஸ்துமஸ் பண்டிகை சந்தோஷமாய் நினைவு கூற கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வார் திருச்சபை ஊழியெல்லாம் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சோத்திரம், மெம்பர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஹாஸ்டல் வார்டன்கள், ஹாஸ்டல் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கார்டன் வேலை செய்கிற ஆசிரியர் டிரைவர்களை ஆசீர்வதித்து பத்திரமாய் வாகனத்தை ஓட்ட கிருபைத்தார், அவர்களுக்கு ஏற்ற சுகமலம் தாங்க. ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே கல்வார் திருச்சபை மூலமாக ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் நீர் கட்டி முடிக்க கிருபைத்தார். விசேஷமாக திலகனர் திருச்சபை கட்டி முடிக்க பண தேவையை சந்தியும், பொழுது தேவையை சந்தித்து, ஆட்க தேவையை சந்தித்து ஆலை கட்டி முடிக்க, ஆலயத்தில் ஆராய்க்க துதிக்க ஜெபிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.